ஜெய் ஆஞ்சநேயா. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க ஆஞ்சநேயர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் செவிசாய்க்கவில்லை என்று என் மீது நீ கோபமாக இருக்கும் உன்னோடு சற்று பேசவே நான் வந்துள்ளேன். உன்னுடைய மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும், கோபங்களுக்கும், கேள்விகளுக்கும் இப்பொழுது நான் விடை தரப்போகின்றேன். சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்பாயா? என்னிடம் வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்திருக்கின்றாய். நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கும் அளவு கடந்த அன்பிற்கும் சில வெகுமதிகளை இத்தனை நாள் நான் உனக்கு அளித்திருந்தேன். அந்த பரிசுகள் என்னவென்று தெரியுமா? நீ இத்தனை நாள் சந்தித்த சோதனைகளும் கஷ்டங்களும் சிக்கல்களுமே அந்த வெகுமதிகள். என்ன அப்பா இது? இத்தனை சோதனைகளும் நீங்கள் கொடுத்ததுதானா? தனது குழந்தைக்கு நல்லதை தருவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட பிரச்சனைகளை யாராவது தருவார்களா என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் இதைத்தான் முதலில் தருகின்றேன். யாருமே இதை புரிந்து கொள்வதில்லை. இவையெல்லாம் எதற்காக தரப்படுகின்றது என்று தெரியுமா? உனது மனதை நீ ஏற்கப் போகின்ற சூழ்நிலைக்கேற்ப பக்குவப்படுத்திக் கொள்ளவும், எதிர்கொள்ளவும், உனது உடலையும் மனதையும் தயார்படுத்தவும் தரப்படுகின்றன. பலர் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நடுங்கி போய் மூளையில் தனித்து உட்கார்ந்து கொள்வார்கள். இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது அப்பா? என்னிடம் பொறுப்புகளை கொடுத்து விட்டாய், நான் தேராவிட்டால் என்ன ஆவது என்று புலம்புவார்கள். இதற்கெல்லாம் பயந்தால் வாழ்க்கையை வாழ முடியுமா? அனைத்தையும் எதிர்கொள்ள உன்னை தயார்படுத்திக் கொள்வதுதான் சரியான வழி என்பதை உனக்கு நான் கற்றுத்தரவே படபடப்பு, பயம் போன்றவற்றை நான் தருகின்றேன். இது படிப்படியாக அடங்கிவிடும். நீ இயல்பு நிலையை அடைந்து விடுவாய். என் தங்கமே, உன்னுடைய மனமானது அன்னப்பறவையாய் இருக்கின்றது. அதுதான் தண்ணீரையும் பாலையும் தனியே பிரித்து குடிக்கும். அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கின்றாய். துன்பத்தையும் இன்பத்தையும் சரியாக பார்க்கின்றாய். ஆனால் உனக்கு தெரியுமா, துன்பத்தில் உனக்கு நிச்சயமாக சிறிய பங்கேனும் இன்பம் இருக்கும். அதே போல இன்பத்திலும் துன்பம் தோன்றும். இரண்டுமே பிரியாதது. அவற்றை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையில் எனும் கடலில் சுலபமாக நீந்தி அதற்கான அர்த்தத்தை பெறலாம். நீந்தி கரையேறுவதை விட்டுவிட்டு கடலை பார்த்து பயந்து அமர்ந்தால் எப்படி எங்கனம் கரை சேர்வாய்? எனவே இப்போது நீ சந்திக்கும் இந்த சிக்கல்களிலிருந்து கிடைக்கும் அனுபவம் என்பது உனக்கு பொக்கிஷ பெட்டகம். நான் உனக்கு தந்திருக்கும் மிக பெரிய பரிசு. உன்னுடைய வாழ்க்கை எனும் கடலில் நீ நீந்தி கரையேறுவதற்கு நான் உனக்கு கொடுத்துள்ள துடுப்பு. இப்பொழுது நீ சந்திக்கும் இந்த சோதனைகளிலிருந்து துடுப்பு எனும் அனுபவத்தை சரியாக நீ கற்றுக்கொண்டால் சமுத்திரத்தை சுலபமாக கடந்து விடுவாய். இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ சமுத்திரத்தில் பாதிக்கும் மேலாக கடந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச தூரமே உள்ளது நீ கரை சேர்வதற்கு. நம்பிக்கையோடு எதிர் நீச்சல் போடு. உன்னுடைய அப்பா என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். என் மகளே, நீ கரை சேரும் காலமிது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். யாமிருக்க